எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஊறுகாயோட ரெசிபி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது. மிக்சட் வெஜிடபிள் பிக்கிள். நமக்கு வீட்டிலேயே அவைலபிளாக இருக்கிற காய்கறி வச்சுட்டு செய்கிற ஒரு ஊறுகாய். அதுக்காக நம்மகிட்ட அவைலபிளாக இருந்தால் கொஞ்சம் காய்கறி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. இதோட கரெக்டான அளவு நம்ம சேர்க்கும் போது ஒன்றா சொல்லிகிட்டே சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் வேணும்ன்ட்டு இல்லை. ஆனால் என்னோட ஒரு பர்சனல் ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, பிக்கிள் செய்யும்போது இதில் நீங்கள் பாவைக்காய் அதே மாதிரி பீட்ரூட் இது ரெண்டும் சேர்க்காமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்ரூட் சேர்த்தா நம்ம ஊறுகாயோட கலர் மொத்தமாக மாறி போயிடும். பாவைக்காய் சேர்க்கும்போது ஊறுகாய்க்கு லைட்டாக ஒரு கசப்பும் வந்துடும். அதனால தான் அது சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு அதுவும் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் கூடி சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கூடவே ஒரு 10 to 15 பெரிய சைஸ் பூண்டு கூடி நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. காய்கறி எல்லாமே இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஊறுகாய் ரொம்ப சிம்பிளாக வெள்ளை கலரில் தான் நம்ம செஞ்செடுக்கிறது. மிளகாய் தூள் சேர்க்கலை. மிளகாய் தூள்னால் வரமிளகாய் பவுடர், ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்க்கலை. அதனால இது மஞ்சள் கலரில் தான் இருக்கும். வெந்தய பவுடர் அதே மாதிரி பெருங்காயத்தூள் இது ரெண்டும் மட்டும்தான் நம்ம பிக்கிள் மசாலா பவுடராக இதுக்குள்ளே சேர்க்கிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், காய்கறி நீங்கள் எடுக்கிறது க்ளீன் பண்ணுற தோல் வேண்டாதது தோல் எடுத்துக்கோங்க. தோல் வேண்டியது அப்படியே வச்சுக்கோங்க. நான் இதில் மாங்காய்க்கு தோல் எடுக்கலை, அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பிக்கிள் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 200 ml நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் முதல்ல 10 பெரிய சைஸ் பூண்டு இதே மாதிரி நீளமாக கட் பண்ணியது சேர்த்துருக்கு. கூடவே 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி அதுவும் கொஞ்சம் நீளமாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கு. இது ரெண்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. தீ வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 செகண்ட் இதே மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை தான் முதல்ல சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கிற ஒரு மனம் கிடைக்கும். இது மூணும் வதக்கி பச்சை மணம் மாறி நல்ல ஒரு மனம் வரும்போது முதல்ல நம்ம சேர்க்கிறது கேரட். 2 மீடியம் சைஸில் இருக்கிற கேரட் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கு. காய்கறி சேர்க்கும்போது கேரட் கொஞ்சம் அதிகம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் கேரட் முதல்ல சேர்த்துருக்கு. அடுத்தது நம்ம சேர்க்கிறது முள்ளங்கி. 2 சின்ன சைஸ் முள்ளங்கி தான் எடுத்திருக்கு. அது நம்ம இதே மாதிரி நீளமாக கட் பண்ணும்போது 240 ml கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. 1/4 கப் அளவுக்கு புடலங்காய் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 5 காரமாக இருக்கிற மிளகாய், பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கு. இதில் நம்ம காரத்துக்காக வேறு எந்த வரமிளகாய் பவுடரும் சேர்க்கலை. பச்சை மிளகாயோட காரம் தான் நம்ம ஊறுகாய்க்கு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கோவைக்காய் சேர்த்துருக்கு. 4 கோவைக்காய் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு. 2 எலும்பிச்சம்பழம் நான் அதிகமாக சேர்க்கலை. பச்சையாக சேர்க்கறதுனால லைட்டாக கசப்பு இருக்கும். அதனால ஒரு 2 இல்லை 3 மேக்ஸிமம் சேர்த்தா போதும். அதுவும் எலும்பிச்சம்பழம் கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கு நீளம். 4 நெல்லிக்காய் உள்ளே இருக்கிற விதை எடுத்ததுக்கப்புறம் அதுவும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இப்போ சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணுன்ட்டு கம்பல்சரியாக இல்லை. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நம்ம ஊறுகாய்க்கு லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் கிடச்சிடும். அதுக்காக தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. மீடியம் ஃப்ளேமிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் இந்த வெஜிடபிள்ஸ் பாதி வேகணும். அது வரைக்கும் இடையில இது வதக்கிக்கோங்க. அந்த காய்கறி எல்லாம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் 2 பெரிய சைஸ் மாங்காய் நான் ஃபுல்லாக எடுத்துருக்கு. நீளமாக கட் பண்ணி எடுக்கும்போது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. மாங்காயும் நம்ம இப்போ சேர்த்துருக்கு. மாங்காய் நம்ம காய்கறியில் நாங்கள் அதிகமாக சேர்த்துருக்கிற ஒரு வெஜிடபிள் தான். இப்போது இந்த பிக்கிளுக்கு இந்த காய்கறிக்கு எதுவுமே புளிப்பு இல்லாததுனால
நம்ம சேர்த்துருக்கிற மாங்காயில் இருக்கிற புளிப்பு இந்த எல்லா காய்கறியிலும் கிடைக்கணும். அதுக்காக தான் மாங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வெஜிடபிள் பிக்கிள் செய்யும்போது கூட மாங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ்க்கு அந்த பிக்கிளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கிறது வந்து குக்கும்பர். சின்ன அந்த பச்சை கலர் இருக்கிற குக்கும்பர் இருக்குது இல்லைங்களா, சாலட் வெள்ளரின்னு சொல்கிறது, சாலட் குக்கும்பர். அது வந்து 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கு. நீளமாக கட் பண்ணி எடுக்கும்போது 1.5 கப் இருக்கும். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற குக்கும்பர் ஃபுல்லாக இருக்குது. அதுவும் லாஸ்ட்டு சேர்த்துருக்கு. இந்த மாங்காய் குக்கும்பர் எல்லாம் சீக்கிரம் வேகிறதா, அதனால தான் லாஸ்ட்டு சேர்த்துருக்கு. இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கு. 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வெந்தய பவுடரும் சேர்த்துருக்கு. வெந்தய பவுடர் சேர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வெந்தயம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்த பவுடர் தான் சேர்க்கணும். ரொம்ப நாள் முன்னாடியே பவுடர் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்துருச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அதோட மனம் எல்லாம் கம்மியாகி போயிடும். அதனால உடனே வறுத்து பவுடர் பண்ணி எடுத்த வெந்தய பவுடரே சேர்த்துக்கோங்க. பிக்கிள் மசாலா இது 2 மட்டும்தான் நம்ம சேர்க்கிறது, வேறு எதுவுமே சேர்க்கலை. அதனாலே இந்த 2 பவுடரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா நம்ம சேர்க்கணும். தீ வந்து கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஹை ஃப்ளேமில் தான் இது வந்து வதக்கணும். இல்லை இருந்தால் தீ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா காய்கறி வந்து ரொம்ப அதிகமாக வெந்து போயிடும். இது வந்து ட்ரையாகவும் கிடைக்காது. இப்போ மீடியம் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த எண்ணெயில் இந்த காய்கறியில் நல்லா ட்ரை ஆகி கிடச்சிடும். ஆனால் ரொம்ப அதிகமாக வெந்தும் போகாது. இப்போ நான் கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்துருக்கு. லாஸ்ட்டாக சேர்க்கறது வந்து 1/2 கப் அளவுக்கு விnegar. விnegar வந்து தீ கம்மி பண்ணி வைக்காமல் நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. விnegar ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். ஒரு 2 to 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இது ஆஃப் பண்ணணும். வினிகர் ஊற்றினதுக்கப்புறம் சீக்கிரம் தீ ஆஃப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். சீக்கிரம் தீ ஆஃப் பண்ணிடுச்சு அப்படின்னா சில டைம் வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால வினிகர் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த காய்கறியில் வினிகர் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் இன்னும் ஒரு ஐட்டம் கூடி ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது நம்மளோட டேஸ்ட் மேக்கர் தான் சர்க்கரை. சர்க்கரை இந்த ஒரு வெஜிடபிள் பிக்கலுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். அது நீங்கள் வதக்கும்போது சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ வதக்கும்போது சேர்க்காம கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சர்க்கரை சேர்த்து மிச்ச டேஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. கண்டிப்பாக 1 டீஸ்பூன்லேருந்து 2.5 டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும் இந்த ஒரு குவான்டிட்டி செய்யும்போது. நான் இப்போது 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் பிக்கிளோட ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 மாதம் வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.